ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது, இரக்கம் மாறாதது, வல்லமை மாறாதது, அவருடைய அரவணைப்பு மாறாதது, அவருடைய ஆதிக்கம் மாறாதது, அவருடைய ஆளுகை மாறாதது. இந்த திங்கட்கிழமை காலையிலே நான் உங்களை சுகமாயிருப்பீர்களாக என்று வாழ்த்துகிறேன். மன ரம்யமாயிருப்பீர்களாக, மன சந்தோஷமாயிருப்பீர்களாக. நேற்றைய தினம் காலை ஆராதனைகள், ஞானஸ்நான ஆராதனை, மாலை வாலிபர் கூட்டம், துதி ஆராதனை எல்லாத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறவர் என்கிறதை ஒரு முறை கூட நிலைப்படுத்த, நிரூபிக்க, சொல்ல கர்த்தர் உதவி செய்தபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே எஸ்ஐயாவின் புஸ்தகத்தில் மறுபடியுமாய் 40ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை கடந்த வாரத்தில் கேட்டோம். இன்றைக்கு 43ஆம் அதிகாரத்தின் 19ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பள்ளிக்கூட பிள்ளைகள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள். சிலர் புதிய வேலைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருஷத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை குறித்து வைராக்கியமுடையவராய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், இதோ நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீங்கள் அறியீர்களா? புதிய காரியம் சொன்னால் இதுவரைக்கும் கண்டிராத காரியம், இதுவரைக்கும் அனுபவித்திராத காரியம், இதுவரைக்கும் நீங்கள் உணராத காரியம். அது என்னவென்று கேட்டால், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அதாவது வனாந்திரம்னு சொன்னால் தண்ணியே கிடைக்காது, தோண்ட 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 தண்ணி கிடைக்காது. ஆகார் தன்னுடைய பிள்ளை வனாந்திரத்தில் அப்படி தான் போட்டு, தண்ணி கிடைக்காத இடத்துல அவன் அழுகிற அழுகை கண்டு பதறி போய் தூரத்தில் போய் உட்கார்ந்து கூடாது, என் பிள்ளை சாகிறதை நான் காண முடியாது, ஏன்னா அங்கே தண்ணி கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆகாரே, பிள்ளை இருக்கிற இடத்துல தண்ணி இருக்குது, போய் பார். ஏனென்று கேட்டால், ஆகாரனுடைய பிள்ளையினுடைய சத்தத்தை அவர் கேட்டார். என்ன சொல்லியிருக்கிறது? வனாந்திரத்திலே வழியை அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். இந்த காலை வேளையில் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் போடுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், நீங்கள் எதையோ பார்த்து இருக்கிறீர்கள், ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவாந்திர வெளி, வனாந்திரம், இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் அந்த வனாந்திர வாழ்க்கையில் இன்றைக்கு வழி, வனாந்திரத்தில் வழியே தெரியாது. மணலில் நடந்து போனீங்கன்னா 2 ஸ்டெப் நடந்து போன பிறகு அது நடந்த வழி கூட தெரியாது. ஆனால் வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குவேன், அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குவேன். இது உங்களை நோக்கி வருகிற வார்த்தை. ரிசீவ் இட் in the name of Jesus. வனாந்திரத்தில் போல் இருக்கிறீர்களா? வழி தெரியாத காட்டில் இருக்கிறது போல் இருக்கிறீர்களா? நேற்று செய்தியை மறந்துடாது. வழி இதுவே, இதில் நடவுங்கள். அவாந்திர வெளியிலே ஆறுகள், வனாந்திரத்தில் வழிகள். இதை இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய கர்த்தர், உயிர்த்தெழுந்த கர்த்தர் தந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலே தந்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக சூழ்நிலை இருக்கிறார்கள் என்று தெரியாது, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வீராக. இதுவரை கண்டிராத, அனுபவித்திராத ஒரு புதிய காரியத்தை செய்வீராக. அது ஒருவேளை வனாந்திரமாக இருக்கலாம், அந்த வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவீராக. அது அவாந்திர வழியாக இருக்கலாம், தண்ணீரற்ற இடமாக காணலாம், காணல் நீர் மட்டுமே காணப்படலாம். ஆனால் அங்கே அவளுக்கு ஆறுகளை உண்டாக்குவீராக. நீர் அதை சொன்னீர், நீர் அதை செய்வீர். இதை நாங்கள் நம்பி உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஒரு முறை கூட இந்த காலை வேளையில் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வாராக. உங்கள் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவாராக, உங்களுடைய அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.